அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு மாத காலம், அதாவது நவம்பர் மாதம் முழுக்க, இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முழுக்க எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி அங்க நீசமாகக்கூடிய ஒரு நிலையில இந்த நவம்பர் மாதத்துல இருக்குது. இந்த ராசி அதிபதி எப்பவுமே ஆட்சி பெற்று இருந்தாலே ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. என்னதான் சூரியன் நீசமாக இருந்தாலும், இங்கே நீசபங்க ராஜயோகம் என்ற அமைப்புல, அதாவது 11ஆம் இடம்ன்றது லாபத்தை லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லாபம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்னதான் நீசமாக இருந்தாலும் வீடு கொடுத்தவர் ஆட்சி பெற்று இருக்க போறாரு. இது அங்கே சுக்கிரன் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. தனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி இந்த 11ஆம் அதிபதி லக்னத்துல ராசியில சம்பந்தப்படும் பொழுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளோ அல்லது திடீர் பணவரவுகளோ வரக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா இங்க ஆட்சி பெற்று நல்ல நிலையில இருக்காரு செவ்வாய் பகவான். அதே மாதிரி அவரே 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு நிலை. திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அனுகூலமான ஒரு நிலையை காட்டுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க 6ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் எப்பவுமே என்னதான் 4, 5க்குரியவராக இருந்தாலும் அது 6ஆம் இடத்துல இருக்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நிலை. இது என்னன்னா, ஒரு இடத்துல வேலையில இருக்கீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஜாப்ல ஒர்க் பண்றீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆம் இடத்துல இருந்து அதிசார குரு பார்வையால இது மேலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காம இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தை குரு பகவான் சுபத்துவப்படுத்துறாரு. தொழில் நல்லா இருக்க போகுது. 11ஆம் இடமும் இங்க நல்லா இருக்குது. அதுவுமே ஒரு நல்ல நிலை தான். அதாவது 9ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா 9, 12க்குரியவுமே ஒரு நல்ல நிலையில ராசியிலே தான் இருக்க போறாரு. அதுவுமே ஒரு நல்ல நிலை தான். அதாவது பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு லீடா இருக்கீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். மீதிப்படி இந்த 1 மாத காலம் நல்லா இருக்க போகுது. இந்த பதவியில இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு டீம் லீடா இருக்கீங்க, இல்ல வேற துறையில ஒரு லீடா இருக்கீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த விஷயம். மீதிப்படி இந்த 1 மாத காலம் நல்ல ஒரு மாதமாக தான் அமையப் போகிறது. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.